போட போது இப்படி இருந்தா எப்படா போறது? அவன் பிள்ளையில சொல்றான் வெற்றி வெற்றி. நீ அப்படியே நின்னுக்கோ, நாங்க அப்படியே வந்துடுவோம். இப்ப நாங்க ஆத்தூர் போயிட்டு இருக்கோம். ஆத்தூர் தாண்டிட்டோமோ? இது பேர் டேம். ஒரு டேம் போயிட்டு இருக்கோம். இந்த இடத்த பாருங்க, வியூ சூப்பரா இருக்கு. எடுக்குமா? வியூ வேற லெவல். நாங்கள் எங்கே இருந்து போகணும் பார்த்தீங்கன்னா மதுரை டு ஆத்தூர். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கிட்ட ஆச்சு. அப்புறம் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வந்து ஆத்தூர் போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஸோ போகிறப்ப நீங்கள் ஆத்தூர்லேருந்து வாங்கிட்டு போங்க, இல்லை சாப்பிட்டுட்டு போங்க. கிளியர் ஆயிடுச்சு. நாங்கள் தப்பாக வந்துட்டோம். முதல்ல இந்த பக்கம் தான் போனோம். இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த பக்கம் மாற்றிக்கணும். நாங்கள் இதுக்கு எடுத்துக்கிட்ட பட்ஜெட் வந்து 500. ஆக்சுவலாக நாங்கள் வந்து காரில் தான் போனோம். காரில் போகிறது தான் எனக்கு பெட்டர். ஏன்னா இப்போ வந்து அதெல்லாம் ஹில் ஏரியா தான். ஸோ மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் திங்ஸை கீழே சேஃபாக வச்சுட்டு போகிறதுக்கும் அது நல்லா இருக்கும். பைக் போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ரோடு ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் தான். நல்ல வியூ. நான் வந்துட்டோம். மயில் ராக்குன்னு ஒரு இடம், அதை தாண்டி வந்தீங்கன்னா இங்கே இருக்கலாம். இதுதான் அந்த ஒத்தையடி பாதை. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 kilometers போனால் நமக்கு அந்த ஃபால்ஸ் வருமா. வரப்போ ஷூ ட்ராக் கம்பல்சரி போட்டுருங்க, இல்லைன்னா அந்த சைடில் ஃபுல்லாக கீச்சிட்டே இருக்கும் காலில். இங்கே பாருங்கள் எவ்வளோ முள் இருக்குன்னு. இருந்தா இவனால் பாருங்கள் ஷார்ட்ஸை போட்டு ரம்பா மாதிரி. இந்த இதுதான் அந்த வாங்கா தோப்பு. இது வர வழியில் ஒரு தோப்பு சொன்னாங்க. பாம்பா? இதில் 2 வழி போகும். நீங்கள் வந்து இந்த வழியில் போங்க. நாங்கள் இதில் தான் போகிறோம். ஆனால் எனக்கு தெரில. தண்ணிக்கிட்ட வந்துட்டோம். தண்ணி சவுண்ட் கேட்குது பாருங்கள். அவங்களுக்கு கேட்குதா? அங்கே கீழே இருக்குது. பாதி மலை ஏறிக்கும் கிட்டத்தட்ட.
நாங்கள் எதிர்பார்த்தோன்னு அது நல்லாவே இருந்துச்சு. எல்லா பேரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ரொம்ப ரிஸ்க்கான பிளேஸ் இது கொஞ்சம். ஸோ வந்து சேஃப்டி ஃபஸ்ட்டு. யாராவது தெரிஞ்சவங்க கூட கூட கொஞ்சம் ஆள் இருந்தால் நல்லாயிருக்கும். தனியாக போயிடாதீங்க. மினிமம் ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் கிட்ட போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, முடிச்சிட்டோம். ஏய் ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. சார்ஜ் இருக்கா? வியூ பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம மதுரைக்குள்ள என்ட்ராக போகிறோம். ஆனால் மழை வெறித்தனமாக இருக்கு. ஆமாடா. இப்போ கூட தான் இருக்கு.